அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சேலம் மாநகரில் இந்த வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சி நடைபெறுவது கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்தியாவின் தற்போதைய தேவை மாநில உரிமையா மத்திய அதிகாரமா? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை அதிகம் விளக்க தேவையில்லை. தற்போதைய அரசியல் சூழலே இந்த தலைப்பிற்கான அர்த்தத்தை உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதல்ல திமுகவில் இருந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள், வணக்கம். பாஜகவில் இருந்து திரு ஏபி முருகானந்தம் அவர்கள், வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், வணக்கம். தமாகவில் இருந்து திரு யுவராஜா அவர்கள், வணக்கம். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள், வணக்கம். இந்த விவாத நிகழ்ச்சியின் முதல் சுற்றுல எல்லோருமே தங்கள் தலைப்பிற்கான முதல் அடித்தளமாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். அதன் பிறகு அந்த கருத்தின் மீதான விவாதத்தை நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். முதல்ல இந்த விவாதத்தை தொடங்குபவர் திரு ராஜீவ்காந்தி. இந்தியாவினுடைய தற்போதைய தேவை மாநிலங்களின் உரிமையே அப்படின்னு அவர் விவாதத்தை தொடங்கி வைப்பார். திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிய சேலம் மாநகரில் இன்றைய தேவை மாநில உரிமை மீட்புதான் என்று சொல்லி லட்சோப லட்சம் இளைஞர்களை ஒன்று கூட்டி எங்கள் தளபதி உதயண்ணா இளைஞரணி மாநாட்டை நடத்திய ஒரு பொருள் விளக்கம் கொண்ட சேலத்தில் சேலத்து சிங்கம் என்று முத்தமிழர் கலைஞரால் அன்பொழுகு அழைக்கப்பட்ட ஐயா வீரபாண்டியார் அவர்கள் பிறந்த நாளில் இந்த சேலம் மாநகரில் இப்போதைய தேவை மாநில உரிமையா இல்லை மத்திய அரசின் அதிகாரங்களா என்கிற தலைப்பை புதிய தலைமுறை வைத்திருக்கிறது. அந்த தலைப்பு ஒரு ஜனநாயக விவாதம் இருக்கிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்றிருக்கிற தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கும் ஆருயிர் அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் பாஜக சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கும் தோழர் யுவராஜ் அவர்களுக்கும் விமர்சகர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த அரங்கை வழிநடத்துகிற தோழர் விஜயன், இங்கு கலந்து கொண்டிருக்கிற நான் சார்ந்த கலைஞரின் உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தேவை மாநில உரிமையா மத்திய அரசின் அதிகாரமா என்று தலைப்பு. உரிமையை கேட்பவர்கள் நாங்கள் கீழே இருந்து கொண்டே இருக்கிறோம். அது எங்கள் உரிமை என்கிறோம். அரசியல் என்கிற சொல் தோன்றிய காலத்திலிருந்து உரிமை உரிமை என்கிற முழக்கம் மட்டும்தான் இந்த நாட்டில் இந்த மனித குலத்தில் தேவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் மாநில உரிமை என்று கேட்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் உயரத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் இல்லை இல்லை அதிகாரம், நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்கிற போது எந்த உயரத்தில் இருப்பவனையும் சாமானிய மக்கள் வீழ்த்தி விடுவான். உரிமைதான் முக்கியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வாதிடுகிறது. உரிமை என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, இவர்கள் தனிநாடு கேட்கிறார்களா இல்லை பிரிவினை கேட்கிறார்களா என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே தேசப்பற்று என்பது ஏதோ ஒன்றிய அரசை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும் பட்டா போட்டு எழுதி கொடுத்த தத்துவம் போல் ஆகிவிட்டது. அது இல்லை. தேசப்பற்று என்பது ஒவ்வொரு தேசிய இனமும் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனமும் ஒவ்வொரு மாநிலங்களும் இணைந்ததுதான் நாடு என்கிற கருத்தியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. இந்த வாதத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை சொன்னதை சொல்லித்தான் தொடங்க விரும்புகிறேன். இங்கு மாநிலத்தில் உரிமை குறித்து பேசுகிற போதே எதிர்த்தரப்பில் அண்ணன் செல்வகுமார் அவர்களும் அண்ணன் யுவராஜ் அவர்களும் உட்கார்ந்து இல்லை அது அதிகாரம் என்று பேசுகிறார்கள். ஒரு மாநிலத்துக்குள்ளே அதிகாரம் பேசுகிற இடத்திலேயே சிலர் முரண்படுகிறார்களே, அது சரியா என்ற அரசியல் விவாதம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவார், பழக்கடைக்கு போகிறோம், ஒரு சாமி படம் இருக்கும், அந்த சாமி படத்தில் சாமிக்கு சில பூக்களை வைத்திருப்பார்கள். அதற்காக வருகிறவர் இது பழக்கடையில் என்ன பூ இருக்கிறது, இது பூக்கடை தான் என்று வாதம் செய்ய முடியுமா? மாநில உரிமை என்று நாங்கள் கேட்கிற போது சிலர் பூக்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த பழக்கடையில் சில பழங்கள் அழுகியும் இருக்கிறது. அதிமுக என்கிற பழம் அழுகி கூட இருக்கிறது. அதற்காக பழக்கடை என்பது இல்லாமல் போய்விடாது. இங்கு உரிமை என்பது மாநில உரிமைதான். இந்த அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போதும் இந்த அரசியல் சட்டத்தை எழுதிய பெருமரியாதைக்குரிய
டிராப்டிங் கமிட்டியுடைய தலைவராக விட்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட பல பேருடைய நோக்கமும் மொழிவரி மாநிலங்களே உரிமையை சேர்த்ததுதான் இந்தியா. இந்திய அரசியல் சட்டம் என்பது குடியரசு நாளில் உண்மையில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. உலக நாடுகளில் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள், பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட மக்கள் ஒரு நாடாக இருக்கிறார்கள். ஆம், இருக்கிறார்கள், உண்மைதான். இந்தியாவும் குஜராத்தை தாய்மொழியாக கொண்ட குஜராத்திகள், ராஜஸ்தானியை தாய்மொழியாக கொண்ட ராஜஸ்தானியர்கள், பஞ்சாபை தாய்மொழியாக கொண்ட பஞ்சாபியர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள், போஜ்புரியை சாந்தலியை தாய்மொழியாக கொண்ட யூபிக்காரர்கள், பீகார்காரர்கள், வங்கத்தை தாய்மொழியாக கொண்ட வங்கதேசத்தை என்று பல தேசிய இனங்கள் இருக்கிறோம். தேசிய இனங்கள் வருகிற போது உலக நாடுகள் முழுக்க சொல்லுகிற ஒற்றை கருத்து, பல மொழி பேசுகிற நாடுகள் இதுவரை உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு நாடு, பல மொழி பேசுகிற நாடு ஒரு மொழிதான் அதிகார மொழி என்றும் ஒரு அரசுதான் சர்வாதிகார அரசு என்று பேசியது உண்டா? எடுத்துக்காட்டு உண்டா? உலகத்தில் எங்கும் அப்படி இருந்ததில்லை. உலகத்தில் ஒரு மொழி பேசுகிற நாடு நாடாக இருக்கிறது. ஆம், உண்மைதான். அது தேசிய இன விடுதலை. பல மொழிகள் கொண்டிருந்தால் மொழிவழி தேசிய இன உரிமையும் மாநில உரிமையும் தான் சாலச் சிறந்ததாக இருக்க முடியும் ஒழிய அதிகாரங்களை குவித்துக் கொண்டு மேலே வைத்துக் கொண்டு நான் தான் உயர்ந்தவன் என்று யார் பேசினாலும் கீழே இருக்கிற மக்கள் உறுதியாக அமைதியாக இருக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்தியா என்ற இந்த பூந்தோட்டத்தில் தமிழர்களாகிய நாங்கள், திராவிட இனத்தைச் சேர்ந்த பிளாங்க் டு திராவிடன் ஸ்டாக் ஆகிய தமிழர்களாகிய நாங்கள், திராவிட இனத்தைச் சேர்ந்த நாங்கள் மாநிலத்தில் ஒரு சுயாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இது தனிநாடு அல்ல. அதற்கு மாறாக இந்தியா என்கிற நாட்டை வலிமையாக கட்டுவதற்கு, இந்தியா என்கிற நாடு உலக நாடில் வளர்ந்து நிற்பதற்கு எல்லா தேசிய இனங்களின் பங்களிப்பு வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில உரிமை சார்ந்து எழுதப்பட வேண்டும். அது இன்றைய காலகட்டத்தில் இந்திய குடியரசு நாளாகிய இந்த நாளில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பின்மை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சோசியலிசம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பன்முகத்தன்மை காலில் போட்டு மிதிபட்டிருக்கிற இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உறக்க சொல்கிறது மாநில சுயாட்சியே, மாநில உரிமையே இந்திய அரசியலுக்கு சரியான தீர்வுங்கிற வாதத்தை முன்வைக்க நான் வந்திருக்கிறேன். நன்றி ராஜீவ்காந்தி. இந்தியா வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் மாநிலங்களுக்கு அதிக உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவருடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்ப ஏபி முருகானந்தம் அவர்கள் மத்திய அதிகாரம்தான் செல்வகுமார் சொன்னேன், முருகானந்தன், அதனால தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா மாட்டான் தொட்டது மல்லிகைக்கு வாசம் உண்டு, எதிர்க்கறதுக்கு மதிப்பு கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வலதுசாரி சிந்தனையாக இருந்தாலும் அண்ணன் பெயரை பெருமரியாதைக்குரிய அண்ணன் முருகானந்தன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்தியாவினுடைய தற்போதைய தேவை மத்திய அதிகாரம்ன்றதை எப்படி சொல்லுவீங்க? எப்பவுமே தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நபர்களுக்கும் கிடையாது. என்னுடன் மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் வரி தந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான ஒரு இடம் சகோதரர் விஜயன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு மேடை இந்த ஊர். ஏனென்று சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டை கூட்டி, சேலத்தில் ஒரு இளைஞரணியினுடைய மாநாட்டை கூட்டி ஒரு மிகப்பெரிய சொதப்பல் ஆனதுக்கு பிறகு இங்கே எல்லாம் நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கின்றீர்கள் என்று சொன்னா அதையும் கூட இந்த வாதத்தில் பின்னாலே வரக்கூடிய நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். விஜயன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது மாநில உரிமையா மத்திய அதிகாரமா அப்படிங்கிறதே, இந்த தலைப்பை எங்க கேட்டீங்கன்னாலும் இது பொருத்தமில்லாத ஒரு தலைப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்பிட்டா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு மாநில உரிமையா, அது எங்க கிட்ட கேட்கும் பொழுது அது அதிகாரமா, அப்படி கிடையாது. எங்கேயுமே அதிகாரத்தை செலுத்தி இருக்கக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே கிடையாது. அதனால உங்க தலைப்பிலேயே பெரிய ஒரு முரண் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். பர்சனலாக நான் பல்வேறு நபர்கள்கிட்ட பேசும் பொழுது இந்த தலைப்பை பத்தி சொல்லுகின்ற பொழுது அங்க மாநில உரிமையான நீங்களே ஒரு தலைப்பை கொடுக்கறீங்க, இன்னொன்னு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றோமா அப்படின்னு நீங்களே ஒரு முருகானந்தம் அவர்கள் ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி கிடையாது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பிரச்சனையோ தவிர நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒருவேளை மாநில அதிகாரமா மத்திய உரிமையான்னு வச்சிருந்தா ஏத்திருப்பீங்களோ? அதை நோக்கிதான் வளர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறோம். உரிமையை சரியாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் உரிமையாக நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும்.
அது பல்வேறு உதாரணங்கள் எங்களால் கொடுக்க முடியும். தேர்தல் வந்துவிட்டது என்று சொன்னாலே சில பேருக்கு மாநில உரிமை, சுயாட்சி இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுதே மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏதோ தேர்தல் வந்துருச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இந்த இரு வார்த்தைகள் எப்பொழுதுமே வந்துவிடும். இது இல்லாமல் அவர்கள் எதையுமே பேச முடியாது, பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடு படிப்படியாக ஒவ்வொரு நாளும் மங்கி போய் கொண்டு இருக்கின்றது. அதை திசை திருப்ப வேண்டும், எப்படியாவது அதை திசை திருப்ப வேண்டும். அதை திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த இரு சொற்களை பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் மக்கள் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. பல்வேறு தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த மாநில உரிமை, இந்த சுயாட்சி இந்த போன்ற சொல்லுகின்ற பொழுது ஏன் தனி நாடு கேட்டா என்ன, தமிழ்நாடு தனியா பிரிஞ்சு போனா என்ன அப்படின்னு பல்வேறு மேடைகளில் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேசி இருக்கின்றார்கள். அது சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கின்றார்கள். அது சற்று கூர்மையாக கவனிக்க வேண்டும். இவர்களுடைய வாதம் எப்பவுமே சொல்லுகின்ற பொழுது இந்த ஆர்டிகல் 1 of the Constitution பத்தி எடுத்து சொல்லுவார்கள். ஆர்டிகல் 1 of the Constitution says India, that is Bharat, shall be a union of states and the territory என்று குறிப்பிட்டுள்ளது என்பார்கள். எப்பவுமே பல்வேறு நபர்கள் அதை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படை வாதமே தவறு. அதையும் கூட இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த முழுமையாக அந்த ஆங்கில அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்தியா என்ற பாரதம் மாநிலங்களாகவும் பல்வேறு யூனியன் பிரதேசங்களாகவும் உள்ள நாடு என்பதுதான் அதனுடைய முழு உள்ளர்த்தம். அதை முழுமையாக இந்த உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு எதிர்மறையாக ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களை நாம் குறிப்பிட முடியும். மாநில உரிமை அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப யார் இருக்கின்றார்கள்? நீங்க போய் வீதியில போய் சகோதரர் விஜயன் அவரிடத்துல கேட்கின்ற, நீங்க எங்களை எல்லாம் விட்டுருங்க, வீதியில போய் கேளுங்க, மாநில உரிமை தேவையா? மத்திய அரசாங்கம் கேட்கிறாங்களே, போராட்டம் செய்கின்றார்கள். இங்க சேலத்துல மாநாடு, அந்த மாநாட்டினுடைய முக்கியமான அம்சம் மாநில உரிமை கேட்பது. அப்படி இதையெல்லாம் தேவைதானான்னு போய் பொதுமக்கள் இடத்துல கேளுங்க, எங்களை விட்டுருங்க. 100% என்ன சொல்லுவாங்க? முதல் அவர்களுக்கு புரியாது, கற்றறிந்த நபர்கள் சொல்லுவாங்க, எலெக்ஷன் வந்துருச்சாட்டு இருக்குது, அதனாலதான் இவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்னைக்கெல்லாம் பொதுமக்கள் நன்றாக பகுத்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு விட்டார்கள். டிவி ஒரு பக்கம் இருக்கின்றது, சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடு அதிகமாக நம்முடைய மக்கள் மனதிலே உள்ளே சென்று விட்டது. இன்னைக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை பிரித்து பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கின்றார் என்று பிரித்து பார்க்கின்ற அந்த தன்மை மக்களிடத்துல வந்து விட்டது. அதனால ஒரே பொய்யை நீண்ட காலம் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். திரும்பி கேட்க வேண்டாம், போர் அடிச்சு போச்சு. இதை கேட்டு 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 நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடிய வார்த்தையே மக்கள் நிராகரிக்க தொடங்கி விட்டார்கள். வேற ஏதாவது இருந்தா சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்க. நம்முடைய மத்திய அரசனுடைய அதிகாரமா அப்படின்னு கேட்கறீங்க. சில இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்த நல்ல விதத்துக்காக, அது துஷ்பிரயோகம் கிடையாது, அதிகாரம் தான். தென்பகுதியில நம்முடைய மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறேன். அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் செல்லுகின்றார்கள். அப்போ ஒரு அம்மா, வயதான அம்மா, ஏழை எளிய அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த அம்மா கேட்கிறாங்க, அம்மா எனக்கு வீடு போயிருச்சுங்கம்மா, வீடு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அமைச்சர் கேட்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மா கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய சொந்த இடத்துலதான் வசிக்கின்றீர்கள்? ஆமாங்கம்மா, இந்த குடிசை வீடு போயிருச்சு அப்படின்னா கலெக்டர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, சார் இந்த அம்மாவுக்கு இந்த வீடு போய்விட்டது, உடனடியாக அவர்களுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கின்றது, உடனடியாக பிரதமருடைய இலவச அந்த வீட்டு திட்டத்தில் உடனடியாக ஒரு வீடுகளை வழங்குங்கள் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரத்தை சொல்லுகின்றார்கள். இது நல்ல விதமான ஒரு அதிகாரம். நீங்க அதிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தேவைப்பட்டா அது ஒன்றிய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதுகின்ற பொழுது அது மத்திய அரசாக மாறிவிடும். எப்பெல்லாம் காசு வேணுமோ அப்பெல்லாம் அது மத்திய அரசாக மாறிவிடும்.
விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அது ஒன்றிய அரசாக மாறிவிடும். இதற்கு முன்னாலே ஒன்றிய அரசு எத்தனை நாளுக்கு முதல் இந்த வார்த்தை எத்தனை நாளா நீங்க கேட்டிருக்கிறீங்க விஜயன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன். சரி, இதற்கு முன்னால அந்த வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. சரி, நன்றி. முதல் சுற்று வாதத்தை எடுத்துக்கிறேன். இதுல ஒரே ஒரு சின்ன கேள்வி ஏபி முருகானந்தம், நீங்க மக்கள்கிட்ட கேட்ட போது என்ன சொன்னாங்க? நான் கேட்பது இருக்கட்டும், நீங்க கேட்டப்ப மாநில உரிமையா மத்திய அதிகாரமானப்ப என்ன சொன்னாங்க? எது வேணும்னு சொன்னாங்க? மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்புகின்றார்கள். மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டும். பேசலாம். ஒரு டபுள் இன்ஜின், அதுக்கு தான் சொல்றோம், அது டபுள் இன்ஜின் அரசாங்கமாக இருக்க வேண்டும். சரி, நீங்க வந்து மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பேசுகின்ற பொழுது சரி கேட்டு பெறக்கூடிய ஒரு கேட்டு பெறக்கூடிய விஷயங்கள், நீங்க பாதிப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லுங்க, யார் அப்பம் விட்டு காசுங்கிறார், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாமா? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. முதல் சுற்று மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. காத்துருங்க. நம்ம முதல் சுற்று கருத்துல அத்தனை விஷயங்களும் தாராளமாக கொடுக்கின்றோம். ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஒன்று, மதுக்கூர் ராமலிங்கம் ஏபி முருகானந்தம் வைத்த விமர்சனம் என்பது தேர்தல் காலம் நெருங்கிவிட்டால் பேசக்கூடிய இந்த வார்த்தை தான் மாநில உரிமை அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் குடியரசு திருநாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றி தந்திருக்கிற அரசியல் சட்டத்தின் சாராம்சமாக இருக்கிற ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி என்கிற கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கு இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சேலத்திலே தான் தம்பி ராஜீவ்காந்தி சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற அந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடையது சேலம். அதே போல இதே சேலம் சிறையிலே தான் கம்யூனிஸ்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் மன்னிப்பு கேட்க மறுத்து, மண்டியிட மறுத்து, சேலம் சிறையை தங்கள் இரத்தத்தால் சிவக்க வைத்த சேலத்தை நான் வணங்குகிறேன். அதே போல அண்ணன் முருகானந்தம் அவர்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு மட்டும் உரிமை என்று போட்டிருக்கிறீர்களே, அது என்ன மத்தியிலே என்று வருகிற பொழுது மட்டும் அதிகாரமா என்று கேட்டார். உண்மையிலேயே மத்திய மாநில அதிகாரங்களை விட வேறு ஒருவருக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. அவர் யார் என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவரிடம்தான் 133 அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்திருப்பவர் வள்ளுவர் தான். அதிலே கூட அண்ணன் இரட்டை இன்ஜின் அரசு குறித்து சொன்னார். அங்கே இருக்கிற இன்ஜின் அது 24க்கு பிறகு அந்த இன்ஜினே இருக்குமா என்பதே கேள்விக்குறிதான். ஆனால் மணிப்பூரில கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரை மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக கூட்டணி அரசு என்கிற இரட்டை இன்ஜின் அரசுதான் இருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் மணிப்பூருக்கு ஃபயர் இன்ஜின் தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறதே தவிர இரட்டை இன்ஜின் அங்கே பயன்படவில்லை. இந்த 21ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி என்பது மணிப்பூரினுடைய மாநில தினம். நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையொட்டிய வாழ்த்து செய்தியிலே என்ன தெரிவித்தார்கள் என்றால், மணிப்பூர் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவருடைய எக்ஸ் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட எட்டி பார்க்காத பிரதமர் அந்த மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை மட்டும்தான் செய்கிறார். ஏன் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் குடியரசு தினம், சுதந்திர தினம் இரண்டிலுமே மாநிலங்களுடைய தலைமைச் செயலகத்திலே ஆளுநர் தான் கொடியேற்றுவார். தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்த பொழுதுதான் ஏன் முதலமைச்சர்கள் ஏற்றினால் கொடி ஏறாதா என்று வாதிட்டு அன்றைக்கு சுதந்திர திருநாளில் கொடியேற்றுகிற உரிமையை பெற்று தந்தது மாநில உரிமை என்பதை நான் அடக்கத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே சேலத்தில் சேலம் உருக்காலை அமைவதற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தியது. அதை தனியாருக்கு தர முற்பட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தியது தமிழக மக்களினுடைய அதிகாரம் என்பதை இன்றைக்கும் கூட அது அந்த பிரச்சனை முழுமையாக முடிந்து விட்டதா என்று சொல்ல முடியாது. இன்னொன்னு, ஒன்றிய அரசும் அகழ்வாய்வுத்துறை வச்சிருக்கு, தமிழகத்திலையும் அகழ்வாய்வுத்துறை இருக்கு.
தமிழகத்திலே இருக்கிற அகழ்வாய்வுத்துறை ஆதிச்சநல்லூரில், கொடுமணலில், கீழடியில் இருக்கிற 3000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தமிழனுடைய வரலாற்றை தோண்டி எடுத்து உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அகழ்வாய்வுத்துறை இதே கீழடியில 3வது கட்ட ஆய்வின் போது இங்கே ஒன்றும் இல்லை என்று மண்ணள்ளி போட்டுவிட்டு போனது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஒன்றிய அரசினுடைய அகழ்வாய்வுத்துறையின் வேலை என்னென்றால், எந்தெந்த மசூதிக்கு கீழ் கோயில் இருந்திருக்க கூடும் என்று ஆய்வு செய்வது ஒன்றிய அகழ்வாய்வுத்துறையினுடைய பணியாக இருக்கிறது. 3000 ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றை ஆய்வு செய்வது மாநில அகழ்வாய்வுத்துறையினுடைய பணியாக இருக்கிறது. தமிழக அரசுதான், அது அதிமுக திமுக ரெண்டுமே சேர்த்து சொல்றேன், எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது மாநில உரிமை, மாநில அரசு. அதிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர விடாமல் நீட்டு தேர்வு கொண்டு வருவது மத்திய அரசினுடைய அதிகாரம். இனிமேல் தமிழ்நாட்டிலே மருத்துவக் கல்லூரிகளே துவங்கக்கூடாது என்று உத்தரவு போடுவது ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகாரம். இன்னைக்கு என்ன ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்றால், நாம் ஒரு மாநில அரசு கடன் வாங்குவதற்கு கூட உச்சவரம்பு விதிக்கிறது. உதய் மின் திட்டம் என்று கொண்டு வந்து நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும், பீக் அவரிலே அதிக கட்டணங்களை வசூலிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கடன் பெற முடியாது என்று கழுத்தை நெரிப்பதுதான் ஒன்றிய அரசினுடைய அதிகாரமாக இருக்கிறது. இன்றைக்கு குடியரசு தினம், இது ஒரு கூட்டாட்சி என்றுதான் நம்முடைய அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிறது. அது ஒரு பொது பட்டியல் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கல்வியில புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிப்பதற்கான வேலையைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் பணிவோடு கேட்கிறோம், அண்ணன் முருகானந்தம் அடுத்தவர்களுடைய கட்சி தலைமையிலே சொல்லட்டும், நீங்கள் இங்கே உங்களுடைய தலைவர்கள் வந்தால் மட்டும் தமிழ் மீது பாசம் பொங்குகிறது, வள்ளுவரை நினைக்கிறீர்கள். ஆனால் ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழி என்று வந்துவிட்டால் மட்டும் இந்தி மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தமிழை தள்ளி வைக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். சரி, ஒரே நீங்க சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வர்றதுனால பேசலங்க. இருக்கக்கூடிய திமுகவோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மாநில உரிமைகளுக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி மாநிலங்களிலே நடந்த தேர்தல்களை எல்லாம் நீங்கள் மறுக்க முயல்கிறீர்களே, உங்களுடைய ஒரே நாடு என்கிற கோஷம் எங்கே வந்து நிற்கிறது என்றால், ஒரே நாடு ஒரே உரம் என்கிற அளவுக்கு வந்து விட்டீர்கள். யூரியாவா பாஸ்போர்ட்டா? ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பாரத்னு பேர் போடணுமா, எல்லா உரத்திலையும் பாரத்னு பேர் போடணுமா. என்ன கொடுமைன்னா, அந்த உரமே சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இறக்குமதி செஞ்ச உரத்துக்கு பாரத் உரம்னு போடுறோம். சரி, இதுதான் ஒன்றிய ஆட்சி அதிகாரங்களை பறிப்பு என்றே நாங்கள் சொல்கிறோம். யுவராஜா, அப்போ மத்திய அதிகாரம் எப்படியெல்லாம் மாநில நலன்களை நசுக்குகிறது அப்படின்னு மதுக்கூர் ராமலிங்கம் பட்டியலிட்டார். உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கலாம். இன்றைய தேவை மத்திய அதிகாரம்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் சொன்னது போலதான், வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தான் எங்களுடைய தாரக மந்திரம். நம்முடைய நண்பர் முருகானந்தம் சொன்னாரு, இது முரணான ஒரு தலைப்புன்னு. நான் வெளிப்படையாக சொல்றேன், இது ஒருதலை பட்சமான தலைப்புன்னு தான் நாங்க சொல்றோம். காரணம், தமிழகத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசை ஒரு வகையில புறக்கணிக்க போற தலைப்புகள் தான் விவாதம் நடக்குது. அதற்கான அஞ்ச போறது கிடையாது. உண்மையை பேச வந்திருக்கோம், மக்களுக்கும் தெளிவிக்க போறோம். அதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், சில நேரங்கள் உண்மையை பேசும்பொழுது கசக்கத்தான் செய்யும். அந்த கசப்பை நீங்க ஏற்றுக்குங்க. நாங்க பேசுறத தலைவர்களுக்காக மட்டும் இல்ல, பொதுமக்களாகிய உங்களுக்கும் சேர்ந்து நான் கருத்து பேச போறோம். உங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், தலைப்புக்குள்ள பேசினீங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். தலைப்புக்குள்ள பேச போறது. பொதுவாக இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, மாநிலமும் மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து ஒத்துழைப்போடு செயல்பாட்டை மட்டும்தான் வளர்ச்சி அடையும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோளா கோட்டு இந்த இதை ஆரம்பிக்க போறோம். குறிப்பா தமிழக திமுக அரசை கேட்டுக்கொள்வது, அரசியல் வேறு அரசு வேறு. இதை தொடர்ந்து முதலமைச்சரை தொடங்கி மந்திரிகள் வரைக்கும்
குறிப்பா திரு ராஜீவ்காந்தி அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தோடயே மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. ஏதோ தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரியே பண்றாங்க. ஏதோ நாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம், அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை வஞ்சிக்கலையா? தமிழகத்திற்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களா? இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சாத்தியங்கள். காங்கிரஸ் இல்லையா? தமிழ் மாநில காங்கிரஸ் தானே? இல்ல அப்ப இருக்கும்போது சொல்ல வரேன். அவர் கருத்தை சொல்லி நாங்க பழச மறக்க மாட்டோம், பழச மறக்க மாட்டோம். அப்ப இருந்த தவறுகளை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதனாலதான் தனி இயக்கம் கண்டு எங்க தலைவர் வந்து இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சு போயிருக்காங்க. அதே போல இன்றைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிதி சுமையில் இருக்குது. காரணம் இந்த அரசினுடைய தவறான நிர்வாகம் தான். அதற்கு சிறந்த உதாரணம் சென்னை வெள்ளமா இருக்கட்டும், அது தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளமா இருக்கட்டும். அதே போல நாங்க கேட்டுக்கொள்வது தமிழக அரசினுடைய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் மத்திய அரசு வலுவோடு இருக்கணும். ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மாநில அரசுக்கு வேணும் வேணும் கேட்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக உரிமைகள் சொல்லி இந்த விவாதத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, நடுவர் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கு தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யார்? ஆரம்பத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில் ஆண்ட அதிமுக திமுக இருக்கட்டும். இன்றைக்கு அதிமுக பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மத்திய அரசுல வெறும் 13 மாச காலம் தான் இருந்தாங்க. ஆனா 14 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில கூட்டணி இருந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல 7 ஆண்டு காலம் இல்ல, அது 7 ஆண்டு காலம் தமாக கூட்டணி இருந்துச்சு. மூப்பனார் இருந்தார்கள், மறந்துடாதீங்க. ஜி.கே. வாசன் அமைச்சரா இருந்தார். அது 2 ஆண்டு காலம் மட்டும்தான். 2 ஆண்டு காலம் தமாக இருந்துச்சு. பிறகு ஐயா வாசன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி UPA 1 UPA 2 மந்திரியா இருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இருந்தாலுமே சொல்றேன், இன்றைக்கு வந்து சேலத்தில் நடைபெற்ற 4ஆம் கலைஞர் அறிமுகத்தினுடைய எழுச்சி மகாநாடு நடைபெற்றுச்சு. சேலத்தில் நடைபெற்றது. அந்த மகாநாட்டுல வந்து சார் நான் தப்பா சொல்ல, கலைஞர் தான் அவர், எப்பவுமே எங்க கலைஞர் தான். பாராட்டு, தப்பா சொல்ல, கலைஞரின் பேரன் தான். இது உரிமை மீட்டு மாநாடு கிடையாது. அந்த உரிமையை மீட்டு மாநாட்டுல அவங்க சொன்னாங்க கவர்னர் பொறுப்பை ரத்து செய்யணுங்கிறாங்க. ஏன் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது, கூட்டணி கட்சியா இருக்கும் பொழுது, அப்ப திரு கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாங்க, அழகிரி இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, TR பாலு இருந்தாங்க. அப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் போய் கவர்னர் பதவி ரத்து செய்ய வேண்டியதானே? அப்பெல்லாம் உறங்கிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீட் தேர்வு மிக முக்கியமான பிரச்சனை. இன்று மறைந்த அனிதாவிற்காக நீதி கண்ணீர் வடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 2012 இவங்க திமுக கூட்டணி இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சி இருக்கும் போது அறிமுகப்படுத்தும் போது தடுக்க வேண்டியதானே, எதிர்க்க வேண்டியதானே? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசிட்டு அடுத்த சுற்றுலா எல்லாமே அப்பெல்லாம் தடுக்க மாட்டாங்க. காரணம், ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை மூடி மறைப்பதற்காக இன்று ஆளுங்கட்சியா இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பிரச்சனையை சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையை சொல்றேன். கல்விய பொதுவுடை திட்டத்துக்கு கொண்டு போனது யாரு? மாநில உரிமையா இருந்தது. 1976 அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்த பொழுது மௌனமாக வேடிக்கை பார்த்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை யாரும் மறக்க மாட்டாங்க. அதனோட பாதிப்பு இன்றைக்கு வரலாம் அனுபவிச்சுட்டு வர்றோம். அதே போல இன்றைக்கு சொல்றாங்க, இன்றைக்கு மத்திய அரசு வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. 2014 2023 வரையிலும் நம்முடைய இருந்த வரியா மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு செலுத்தியது 6,23,000 கோடி. அதே நேரத்தில் இன்று மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா 6,96,000 கோடி. அதிக நிதியத்தான் தமிழக அரசு கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனா இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் மறைக்கிறாங்க. லட்சத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு. இன்று மாநில உரிமைகளை முதல்ல கட்டி காத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய ஆட்சி காலத்துல பெல் தொழிற்சாலை, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், எண்ணற்ற அணைகள் அனைத்தையுமே மத்திய அரசோடு பேசி, நேரு அவரோடு பேசி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இவர்கள் சொல்றாங்க, சமீபத்து உதாரணத்தை சொல்றேன். எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்தப்போ என்ன சொன்னாங்க? 10 நாள் கூட தாங்காதுன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் தான் தமிழ்நாட்டுக்கு 12 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசோட பேசி கொண்டு வந்தார். அதே நேரத்தில் அன்றைக்கும் கவர்னர் பிரச்சனை பண்ணார். அதையும் மீறி 7.5% யார் கொண்டு வந்து உள்ளொதுக்கீடு யார் கொண்டு வந்தா? திரு எடப்பாடி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஏன் அது போன்ற திட்டத்தை வந்து, அது போன்ற சட்டங்களை வந்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு? அதே போல இன்றைக்கு நான் டெல்டா காரன் சொல்றேன், முதலமைச்சர் சொல்றார். அன்று மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தது யார்? அதிமுக அரசு மத்திய அரசு எதிர்த்து மீத்தேன் திட்டத்தை ரத்து செஞ்சாங்க. தஞ்சாவூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சது யாரு? மத்திய அரசை எதிர்த்து அன்றைக்கு திரு எடப்பாடி அறிவிச்சார்கள்.
அப்பெல்லாம் வந்து எங்க போச்சு, இவங்க பேசவே இல்லையா? இன்றைக்கு இப்ப எப்ப யுவராஜா, கேட்டாலும் மத்திய அரசு அனுமதிக்கல. ஒரு சின்ன எனக்கு ஒரு விளக்கம். இந்த தரப்புல மாநில உரிமை வேண்டும்னு வலுவா சொல்றாங்க. நீங்க மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் திமுக எங்க சறுக்குச்சு அப்படின்னு பட்டியலிடுறீங்க. ஒரே ஒரு எனக்கு இந்த தலைப்பிற்காக ஒரு கேள்வி. நீங்க இந்த தலைப்பை எப்படி பார்க்கறீங்க? ஒரு உரிமையோ அதிகாரமோ வரி பகிர்வோ மாநிலத்தில் இருக்கணுமா மத்தியில இருக்கணுமா? அத பேசுனீங்கன்னா தலைப்பு வலுவா இருக்கும். சரிசமமா இருக்கணுங்கிற நான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவர் இயலாமைய மத்திய அரசு மேல பழி போடுறத வேண்டாம்னு சொல்ல வரோம். மத்திய அரசு இதை ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு. 12 மருத்துவக் கல்லூரி யார் கொடுத்தா? மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு. சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, நண்பர் சொன்னாரு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு. நான் கேக்குறேன், திராவிடம்ங்கிறது என்னங்க? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, நம்முடைய ஆந்திரா எல்லாம் சேர்ந்துதான் திராவிடங்கிறது. ஏன் வந்து மேகதாது அணை போய் தடுக்க வேண்டியதானே? நம்மளும் திராவிடம் அவங்களும் திராவிடம் தானே. அப்ப மட்டும் எங்க போச்சு? அப்ப மோடி தான் வந்து தடுக்கணுங்கிறீங்க. இவங்க போய் தடுக்க வேண்டியதானே? எல்லாம் திராவிட மக்கள் தானே, போய் பேசலாம்ல. ஹிந்தி தெரியாது போடாங்கிறீங்க. ஆனா கேலோ இந்தியா விளையாட்டு பிரதமர் போய் வலியுறுத்தி கூட்டு வரீங்க. மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே நேரத்தில் இவர்கள் செய்ய தவறுகளை மறைப்பதற்காக மத்திய அரசோடு இணைந்து போல நினைக்கிறாங்க. அதே மட்டும் இன்னொன்னு சொல்றேன் சார், எங்களுடைய இயக்கத்தின் சார்பா சொல்றேன். நாங்க மத்திய அரசில் இருந்தோம். திரு தலைவர் வாசன் அவர்கள் மத்திய அமைச்சரா இருந்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா 800 போர்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம். நாங்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர் பேரை வச்சோம். ஆனா கேளம்பாக்கத்தினுடைய பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் பேரு, ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு கலைஞர் பேரு, திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரு. ஆனா நாங்க தூத்துக்குடி போர்ட்டுக்கு வாவு சிதம்பரம் பேரை வச்சோம். எங்களை பொறுத்த வரையிலும் என்னைக்குமே நியாயத்திற்கும் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கு இருப்பாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் சார், உங்க கட்சி உங்க கட்சியினுடைய தலைவர் பெயரை வைக்கிற மாதிரி அவங்க கட்சியின் தலைவர் பெயரை வைக்கிறது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் சொல்லுங்களா? இல்ல, எதற்கெடுத்தாலும் இந்த பேரை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயங்க? சரி, ஒரு கடைசி ஒரே ஒண்ணு, நான் வேற யாரையும் கேட்க மாட்டேன். உண்மையாவே நான் வந்து பல பேச்சாளர்களை வியந்து ராஜீவ் காந்தி ஒருத்தர், நான் உண்மையை மனத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, இலங்கை தமிழர் விஷயத்துல உரிமை விட்டிருந்தா பரவாயில்லைங்க, முடிவரை எழுதிக்கு துணை போனது திராவிட முன்னேற்ற கழகம். அதை யாரும் ஒவ்வொரு தமிழும் மறக்க மாட்டான். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு, அதற்கெல்லாம் திரு ராஜீவ் காந்தி பதில் சொல்லணும்னு ஒரு அன்பான தாழ்மையான இடைவேளை எடுத்துக்கலாம். தனியரசு இப்போ யுவராஜா அவர்கள் சொன்னது மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் செஞ்சது அப்படின்னு பட்டியலிட்டார். இன்னொன்னு, மாநில உரிமைகள் பேசுகிற திமுக எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது அப்படின்றதையும் பட்டியலிட்டார். உங்களுடைய பார்வை என்ன? 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை இந்தியாவில் ஜனநாயகம் பூத்து குலுங்கிட அல்லது மலர்ந்த ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை, தனிமனித உரிமையை பாதுகாத்திட இந்த நல்ல நாளில் மேன்மைமிகு நெறியாளர் விஜயன் ஐயா தலைமையில் புதிய தலைமுறை இந்தியாவில் தற்போதைய தேவை மாநில உரிமையா மத்திய அதிகாரமா? சரியான தலைப்பு. அது ஜனநாயகத்தை தழுவி 140 கோடி மக்களினுடைய இதயங்களில் அல்லது அவருடைய உணர்வுகளை, அவருடைய விருப்பத்தை நம்ம விவாதிக்கிற ஒரு சிறப்பான விவாதம். இதுல கட்சி மாச்சிரி எங்களுக்கு நம்ம அப்பாற்பட்டு அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதியில் தன்னுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்வு செய்து அந்த மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்வியல் சூழல், இதோடு தொடர்புடைய ஒரு அதிகாரம்தான் உண்மையான ஜனநாயகம். உலகத்தில் இதுதான் உலகம் முழுக்க கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தினுடைய அழகு. அப்ப இப்ப இருக்கிற இந்தியா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஒன்றிய பாஜக அரசு அதிகாரத்தை தன்வசப்படுத்தி கொண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளினுடைய உரிமைகளையும் பறிக்கிறது. அது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்ற பேரவைக்கான அதிகாரத்தையே பறித்து கொண்டு ஜம்மு காஷ்மீர் மக்களினுடைய தேசிய இனத்தினுடைய அந்த மண்ணினுடைய சொந்த மக்களுக்கான அதிகாரத்தையே அது பறித்து கொண்டு ராணுவத்தை வைத்து அங்கு ஆட்சி அதிகாரம் நடைபெறுகிறது என்றால் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலகத்தினுடைய 800 கோடி மக்கள் இந்தியா மீது வைத்திருக்கிற மரியாதை, மாண்பு இப்பொழுது மோடி அரசால், பாஜக அரசால் சரிவை சந்தித்திருக்கிறது. இது மத்திய அரசில் அதிகாரம் குவிந்து கிடப்பதனால் ஏற்பட்ட விளைவு. மறந்துட்டு மத்திய அரசுன்றீங்க.
ஒன்றிய பரவாயில்ல, ரெண்டு ஒண்ணுதான். நான் எனக்கு ஒன்றிய மாநில உங்க தலைவரே சொல்றாரு உண்மை வந்துருமல. இல்ல, அதனாலதான் அவர் ரொம்ப தெளிவா மத்திய ஒன்றிய அரசுட்டார், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. தொடருங்க தனியரசு. இப்பவும் பாருங்க அதிகாரம், என்னுடைய மாநில உரிமையையும் முருகானந்த மத்திய அதிகாரமா எடுத்துக்கிறார். இதுதான் இவங்க இருக்கிற சிக்கல். இப்ப நம்ம அங்கித் திவாரின்னு இந்த மண்ணில் யாரும் ஊழல் செய்யக்கூடாது, கரைபடியாத அரசை நான் நிர்வகிப்பதாக சொல்லப்படுகிற மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய அமலாக்க பிரிவு இப்ப மதுரையில் அங்கித் திவாரின்னு ஒரு அமலாக்க பிரிவு அதிகாரி ஒரு மருத்துவரிடத்தில் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறார். கையும் களவுமாக பிடிபடுகிறார். ஆனால் மாநில விசாரணை முகமை, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது செய்ததையே தவறு, அவர் மீது வழக்கு பதிவு செய்ததே தவறு, அந்த அலுவலகத்தில் சோதனை செய்ததே தவறு என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடுகிற பாஜக ஒன்றிய அரசு. இதுதான் நெருக்கடி. இப்ப இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம எல்லாம். இப்ப முருகானந்தன் ஐயா, மோடி ஐயாவெல்லாம் பிரதமரா வந்ததுக்கு எது காரணம் என்றால் காங்கிரஸ் கட்டி காத்த ஜனநாயகம் தான். 65 ஆண்டு காலம். இப்பொழுது 75வது குடியரசு தினத்தில் சேலம் மாநகரில் மைய அரசா, அதாவது ஒன்றிய அரசா மாநில அரசா என்று விவாதிக்கிற இந்த ஜனநாயக பண்பு இருக்குது பாத்தீங்கன்னா, அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மாலத்தீவுல கிடையாது, இலங்கையில கிடையாது, நேபாளத்தில் கிடையாது. இலங்கையில் இப்படித்தான் மாநில அரசினுடைய உரிமைகளை, மாகாண அரசுகளின் உரிமையை இலங்கை பெரும்பான்மை சிங்கள பேரினவாத அரசு பறித்து கொண்டதால் அங்கு நாட்டில் அமைதி சீர்கெட்டு வன்முறை, தீவிரவாதம், தனிநாட்டு உள்நாட்டு கலவரம். இப்ப அந்த நாட்டினுடைய அதிபர்களே தப்பித்து ஓடி நாடு பொருளாதாரத்தில் மிக கடுமையான பாதிப்புக்கு இரையாகி கிடப்பதை இந்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே மாநில உரிமைகள் தான் மிக முக்கியமானது. இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்திட வேண்டும். அதுதான் இப்ப நம்ம எல்லோருடைய, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலாக மாநில உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அந்த மாநில உரிமைகளின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்பொழுது கொண்டாடுகிற மோடி குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து அந்த மக்களின் அன்பை பெற்று குஜராத்தி என்கின்ற தேசிய இனத்தை, அந்த நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர் மத பேரினவாதத்தை விதைத்தாலும் அங்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு எது காரணம் என்றால், அல்லது அந்த மக்களின் அன்பை தொடர்ந்து பெறுவதற்கு எது காரணம் என்றால் மாநில உரிமைகள் தான். மைய அரசு காங்கிரஸ் நினைச்சிருந்தா இப்ப அப்படியே மாத்தி பாருங்களேன், அப்படியே மாத்தி பாருங்க. 65 ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் ஆண்டதை போல பாஜக இந்த நாட்டை ஆண்டிருந்தால் இந்தியாவில் மாநிலம் என்று ஒரு முறையமைவே இருக்காது, சட்டமன்ற பேரவையே இருந்திருக்காது, யூனியன் பிரதேசமே இருந்திருக்காது. நேரடியா IAS IPS உள்ளாட்சி தேர்தல் பிரசிடென்ட், இப்ப நாம் சொல்றோம்ல, வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர், மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், சட்டமன்றம் எது இருக்காது. அது மட்டுமல்ல, எங்க முருகானந்தன் ஐயாவுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் தேர்தல் நடத்தி மக்களிடம் வாக்குகளை பெற்று இப்படியெல்லாம் நீங்க அதிகாரத்தை நடத்துவதே நாட்டுக்கு இழப்பு. தேர்தல் நேர பல கோடி ரூபாய் செலவாகுது, நேரம் விரயமாகுது அப்படின்னு சொல்ற கட்சி பாஜக, RSS. அதுதான் முருகானந்தன் ஐயாவோட கட்சி. தேர்தலில் மக்களிடம் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பெறுவது என்பதே பிழையானது, தவறானது. ஆகவே தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுடைய ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சியை இந்த நாட்டில் கொண்டு வருவதுதான் அவருடைய இலக்கு. அப்போ ராமன் ஆட்சி என்ன மக்களாட்சியா? ராமன் ஆட்சி மக்களாட்சியா? என்னுடைய ஆரியூர் உறவுகள், இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களை பார்த்து கேட்கிறேன். மறந்து அயோத்தியா வரைக்கும் போயிட்டீங்க ஐயா, சந்தோஷம். ஒரே இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ராமன் ஆட்சி மன்னர் ஆட்சி. அதுதான் இப்ப பாஜக முழக்கம். 2004 வாஜ்பாய் ஐயா ஆட்சி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? அதனுடைய இறுதி கட்டத்தில் தேர்தல் பரப்புரையில இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னாரு. சரி, அது பரவாயில்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் இந்திய நாட்டை நேசிக்கிறோம், அது நம்முடைய தாய் திருநாடு. ஆனால் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதாவது மோடியை தேர்ந்தெடுங்கள், எங்க வந்துட்டு பாருங்க. 20 வருஷத்துல இந்தியா பாரதம் எல்லாம் இல்ல, இந்தியா என்றால் மோடி, பாரதம் என்றால் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனை நோக்கி 140 கோடி மக்களையும் நகர்த்துவது ஜனநாயகமா?
பேசலாம். 140 கோடி மக்கள் இந்த நாட்டை ஆள்றது தகுதியே இல்லையா? தனியரசு பாஜகவை சேர்ந்தவர்கள் நாட்டை நேசிக்கிறோமா? பாஜகவை விட RSS விட 1000 மடங்கு இந்த இந்திய தேசத்தை நேசிக்கிற நம்முடைய மக்கள், நன்றி. இந்த ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்கள். ஆகவே மாநில உரிமைதான் சரி. முதன்மையானது. அதுதான் இந்திய அரசாங்கத்தை வலிமையாக பாதுகாக்கும். ஜேவிசி ஸ்ரீராம், இப்ப தனியரசு அடுக்கிய வாதம் என்பது இப்ப மத்திய அதிகாரம் என்பதே சர்வாதிகாரத்தை நோக்கி தான் இட்டு செல்லும் அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின வாழ்த்துக்கள். முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு நாம இந்த டாபிக்ல விவாதம் பண்றதே ஜனநாயகம் வலுவாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது நண்பர் சொன்னார், ஜனநாயகமே அழிஞ்சிட்டு இருக்குன்னு. ஜனநாயகத்தை கற்பழித்தது காங்கிரஸ் கட்சி. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிராக போராடினார்கள். எப்ப? எமர்ஜென்சி போது. எமர்ஜென்சி போது உங்களால இந்த மாதிரி ஒரு விவாதம் கண்டக்ட் பண்ண முடியுமா? பேச முடியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இன்றைக்கு 5 முறை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார் நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் கிட்ட போய் மாநில உரிமை பத்தி கேட்க மாட்டார். அவரு மக்களின் உரிமை, என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை, இதை கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அவர் அறிக்கை விடுறதில்ல, ஸ்டேட்மெண்ட் விடுறதில்ல, பேசுறார். அவருக்கு என்ன வேண்டுமோ, அவர் மாநிலத்திற்கு என்ன வேண்டுமோ, மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அங்கு நிறைவேற்றுகிறார். அதற்காகத்தான் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 1971க்கு பிறகு ஒரு தடவை கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை. ஆனால் நான் குறிப்பிடுகிற நவீன் பட்நாயக் 5 முறை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஏனென்றால் மக்கள் உரிமை அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை வைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் இப்படித்தான் இருக்கணும்னு வச்சார். அதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் நீங்க சொன்னீங்க. யார் கொண்டு வந்தது கன்கரண்ட் லிஸ்ட்ல? கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார். 16 வருடங்கள், 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 16 வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆதரவு இல்லை என்றால் தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால், அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் எவருமே பிரதமராக இருந்திருக்க முடியாது. கேபினெட் மீட்டிங்கில் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு மாத்துங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க மாநில உரிமைக்காக போராடுறோன்னு நானும் சேர்ந்து கை தட்டுவேன். எத்தனை தீர்மானம் வந்திருக்க ஆட்சியே போயிருக்கணுங்க. ஜல்லிக்கட்டுல கையெழுத்திட்டவர், ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் கையெழுத்திட்டவர் ஜெயராம் ரமேஷ். அந்த கேபினட் மீட்டிங்ல டி.ஆர். பாலு இருந்தாரு, அழகிரி இருந்தாரு, ஆராசப்ப இல்ல. நீட்ல கையெழுத்து போட்ட முதல் மந்திரி நாமக்கல் எம்பி காந்தி செல்வன், அப்பொழுது சுகாதாரத்துறை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தார். அதாவது கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடியா, மாநிலத்துக்கு ஆளுநரா, இது இன்னைக்கு இல்ல, எப்பெல்லாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு கே ஷா கலைஞர் கருணாநிதி ஷாவா இருந்தார். ஏன்? ரொம்ப தோஸ்து. அதே கே ஷா, அதே கவர்னர் டைப் அடிச்சு அமிச்சோன்னு ஆளுநர் பதவியே போயிடணும்னு. அப்ப ஆளுநர் தூக்கி இருக்கலாமே சார். 16 வருஷம் நீங்க மாநில உரிமைக்காகத்தான் போராடினீங்கன்னா பண்ணிருக்கலாமே. இப்பொழுது மாநில உரிமை இருக்கு. காவிரி தண்ணீர் நான் டெல்டா கரண்டாரு. ஆனா சித்தராமையா முதலமைச்சர் ஆகும் பொழுது போய் அட்டன் பண்ணக்கூடியவர் காவிரி தண்ணி டெல்டாக்கு வரணும்னு போய் போராட்டம் செய்தாரா? உண்ணாவிரதம் இருந்தாரா? சொல்லுங்க. இதுதான் மாநில உரிமை. அதே மேதாகத்து டேம கட்டுறாங்கன்னு தெரிஞ்சோன்னு அங்க இருந்தது பசவராஜ் பொம்மாயோட அரசாங்கம். ஆகஸ்ட் 5, 2021 நினைக்கிறேன், அண்ணாமலை தஞ்சாவூர்ல முதல் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். எது மாநில உரிமை உங்களுக்கு? ஏன்னா
நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள்லாம் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்களோ அதெல்லாம் தீர்க்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்த முறை நீங்க எதிர்க்கட்சியா வரும் பொழுது உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு சில விஷயம்லாம் தேவையில்லை. கவர்னரை தூக்கிட்டா 2014 முன்னாடி கவர்னர் தூக்கி இருந்தா 2024 நீங்க கவர்னர் மேல இந்த குற்றம் வைக்க முடியாது. நீங்க இது எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு மாத்திருந்தீங்கன்னா நீட்டே வந்திருக்காது. இப்ப நான் கேட்கிறேன் ஜேவிசி ஸ்ரீராம், 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் மாநில நலன் மக்கள் நலன் பேசக்கூடியவர்கள் ஏன் அதை மாத்தல? அவங்க மாத்தாம இருக்கட்டும், ஏன் இப்ப மாத்தல? பாரதிய ஜனதா கொண்டு வரலாமே. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்டுக்கு வரணும்னு சொல்லவே இல்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன சொல்றதுன்னா 3 மொழி கொள்கை. 3 மொழி கொள்கைனா இந்தி கிடையாது. நீங்க இந்தியா ஒரு பெரிய நாடு. அப்படி என்றால் ஒரு இடத்துல எமர்ஜென்சி காலத்துல மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு போனதை பாஜக ஆதரிக்கிறது. காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னதை ஆதரிக்குதுன்ற விஜயன் அவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல் இல்ல, கல்வியை முழுக்க முழுக்க ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் இப்ப இருக்கிற பொதுப்பட்டியல் கூட இல்ல கிடையாது. பொதுப்பட்டியல் இன்னைக்கு இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் தான் இருக்கு. அதான் நீங்க அதை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போக முயற்சி பண்றீங்க. நீங்க சொல்றீங்கல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார்னு, டபுள் இன்ஜின் சர்க்காரே போயிடுமான்னு. இன்னைக்கு தேர்தல் நடந்தா 351 சீட்ல பிஜேபி வருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு சீட்ல வரும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்ல வருமா? அது பரவாயில்ல, நீங்க உங்கள்ட்ட பாத்துக்கங்க. நீங்க உங்கள்ட்ட பாத்துக்கங்க. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் விமர்சகரா நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் விமர்சகரா இல்ல சுற்றுவாதத்தை முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் நீங்க ஜோதிட வேலையை சேர்த்து பார்க்க வேண்டாம். ஒரு நிமிஷம். அதாவது அண்ணன் குறைவா சொல்லிட்டாரு, அதுல எனக்கு மரம் வருத்தம். அவருடைய புள்ளி விவரம் குறைவா சொல்லிட்டாரு. குறைந்தபட்சம் 400 சீட்டுகளுக்கு குறைவாக நாங்கள் வாங்க போவதில்லை. அதாவது சரியா தான் ஆர்டிகல் 356 அம்பேத்கர் சொல்றாரு, அது ஒரு டெட் பேஜ், அதை யூஸே பண்ணக்கூடாதுன்னு. 90 முறைக்கு மேலே யூஸ் பண்ணிய கட்சி காங்கிரஸ் கட்சி. 1994 எஸ்ஆர் பூமாய் ஜட்மெண்ட் வந்த பிறகு அதை யூஸ் பண்றதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிளேஸ் பண்ணாங்க. ஓகே, ஆனாலும் ஆர்டிகல் 356 போது என்ன சொல்றாங்க, இந்த அதிகாரம் தேவை, ஆனா அது எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்பதான் யூஸ் பண்ணணும், சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு மக்களினுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் தேவை. அதிகாரம் இல்லை என்றால் முதுகெலும்பில்லாத ஒரு ஜடத்திற்கு இனமாக போயிடும். அந்த அதிகாரம் இருந்ததுனால தான், எதுக்குன்னு சொல்றேன், அந்த அதிகாரம் இருந்ததால் தான் கோவிட் தடுப்பூசி இந்தியாவில் 220 கோடி டோஸ் கொடுக்கப்பட்டது. திராவிட ஒரே இதோட முடிச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமோ உங்களுக்கு எல்லா நாட்டுக்கும் அமிச்சாங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தடுப்பூசி அனுப்புங்க, தடுப்பூசி அனுப்புங்க, தடுப்பூசி அனுப்புங்கன்னு. யாரும் பதில் கொடுக்கல. தடுப்பூசி இந்தியாவிலேயே தயார் செய்யப்பட்ட தடுப்பூசி தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி, இப்ப விவாதத்திற்கான நேரம், ஒவ்வொரு கருத்துக்கான மோதலுக்கான அமர்வா இந்த சுற்று அமைய போகிறது. ராஜீவ்காந்தி நிறைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுல அவங்க சொல்வது, அதனுடைய சாரம், மாநில உரிமை பேசிய திமுக இரட்ட நிலைப்பாடு எடுத்தது. மத்திய அரசிடம் மக்கள் நலனுக்கான அதிகாரம் இருக்கணும். விவாதத்துடைய தலைப்பு பரவாயில்ல, புதிய தலைமுறை தப்பா வச்சுன்னு உங்களுக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் தப்பான தலைப்புகளே நான் வாதம் பண்றேன். மாநில உரிமையா இல்லையா என்கிற போது திமுக என்ன செய்தது, நான் யுவராஜ் தொடங்கி எதிர்த்தரப்பு எல்லாமே கேட்டாங்க. மாநில உரிமைன்னு பேசினாவே திமுகவை தான் குறை சொல்ல முடியும் நினைச்சாவே திமுக தான் மாநில உரிமையை பேசுதுன்னு அர்த்தங்க. திமுக தாண்டி வேற கட்சி இல்ல. முடிச்சிடறேன் எல்லாம் சுருக்கமா பேசலாம். சுருக்கமா கொண்டு வாங்க. முடிச்சிடறேன். இங்க அண்ணன் தடுப்பூசி சொன்னார்ல, எத்தனை கோடி டோஸ்னா தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியல? எல்லாமே பொய்யான தகவலா இருக்கு. ஒரு அரசியல்வாதியா இருந்து, ஒரு கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருந்து, இந்த நாட்டினுடைய எத்தனை தடுப்பூசி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதற்காக நான் தலை குனிங்க. அப்படியே
அந்த தயாரித்து கொடுத்த சீரம் நிறுவனம் பாஜகவுக்கு எத்தனாயிரம் கோடி நிதி கொடுத்ததை சொல்லிருங்க. அது சொல்லுங்க சார். ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்க. நான் சொல்றேன் 18,000 கோடி ரூபாயை அந்த சீரம் நிறுவனம் பாஜகவிற்கு தேர்தல் நிதியா கொடுத்திருக்கு. அதே மாதிரி அண்ணன் பிடிஆர் அவர்கள் ஒரு டேப் விட்டாங்கல்லங்க 30,000 கோடி, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய கொள்கை பரப்பினுடைய இணை செயலாளர் குடியாத்தம் குமரன் என்று ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு படி மேல போய் 30,000 கோடி இவர்கள் கொள்ளையடிக்கவில்லை, துரைமுருகன் அவர்கள் அந்த கம்பெனி 60,000 கோடி கொள்ளையடித்திருக்கின்றார், எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க சொல்லுங்க ராஜீவ் காந்தி. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் காத்துருங்க. இது ஒரு பெரிய தலைப்புக்கான விவாதம். ஏபி முருகானந்தத்திட்ட சொல்றது, நீங்க ஒரு ஆடியோவை சொன்னா அவங்க பல ஆடியோவை எடுத்து விட்டுருவாங்க. ஆபாச ஆடியோவே இருக்கு, அண்ணாமலையின் ஆபாச ஆடியோவே இருக்கு, ராவணனோட ஆபாச ஆடியோ இருக்கு. ஆடியோ அரசியல் வேண்டாம், ஆடியோ அரசியல் வேண்டாம் சார். அமைச்சர் அவர்கள் பிடிஆர் ஆடியோ அரசியல் வேண்டாம். ராஜீவ் காந்தி வழக்கு போட வேண்டியதுதானே? முடிச்சிடுறேன். அண்ணன் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஆடியோ அரசியல் வேண்டாம். அதாவது அண்ணன் லீக்டு ஆடியோ பத்தி பேசுறாரு. ஆருத்ரா ஊழல் ஆடியோ முடிச்சிடுறேன். அண்ணன் லீக்டு ஆடியோ பத்தி பேசுறாரு. லீக்டு ஆடியோல காத்துருங்க, ராஜீவ் காந்தி பேசட்டும். சொல்லுங்க. லீக்டு ஆடியோ பத்தி பேசுறீங்க. லீக்டு ஆடியோனால பாதிக்கப்பட்ட கேடி ராவன் சொன்னா என்னன்னு யோசிச்சுக்கோங்க. நெறிப்படுத்தணும். நான் மீண்டும் சொல்றேன், இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு. குடியரசு தின நாள்ல நம்ம விவாதிக்கிறோம். ஆடியோ வீடியோ இந்த அரசியல்லாம் இந்த தலைப்பை மலினப்படுத்தி விடும். நான் அனுமதிக்க மாட்டேன். சரிங்களா? அனுமதிக்க மாட்டேன். இப்ப இந்த தலைப்புக்குள்ள இவ்வளவு பேசுறோம்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் 10,000 கோடி வாங்கிருச்சு, 10,000 கோடி வாங்கிருச்சுன்னு. உலகத்துல வறுமையான நாடுகள் பட்டியல் தெரியுமா? அதுல நம்ம இந்தியா 125வது இடம். எந்த நாட்டை விட பின்தங்கி தெரியுமா? பக்கத்து நாடு பங்களாதேசத்தை விட தனி மனித வருமானத்துல பின்தங்கி இருக்க. அனுமதிக்க முடியாது. முடிச்சபடி பேசுங்க. சரிங்களா? 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியால ஒட்டுமொத்த இதுவரை ஆண்டு அடல் பிஹாரி அரசு உட்பட வாங்கிய கடன் வெறும் 55 லட்சம் கோடி. ஆனா மோடி பெருமான் ஆட்சிக்கு வந்த பின்பு வாங்கிய கடன் தெரியுமா? 100 லட்சம் கோடி. மொத்தம் 155 லட்சம் கோடியை கடன் வாங்கின கடங்கார நாடா இந்தியாவை மாத்திருக்கீங்க. உங்களுடைய அற்புதமான கற்பனை நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துல சொல்லுங்க. மத்திய அரசு நோட் அடிக்குது, மத்திய அரசு காசு அடிக்குது. மத்திய அரசு என்ன பணத்தை வாங்க முடியும்? எங்க ஊர்ல வெள்ளம் வருது, எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் வேணும், எங்க ஊர்ல மருத்துவமனை வேணும், எங்க ஊர்ல சாலை வசதி வேணும், எங்க ஊர்ல வீடு கட்டணும். அதுக்கு நாங்க கடன் கேட்கிறோம். நாங்க வரியா கொடுத்த பணம், நாங்க வெம்பாடு விட்டு வரியா கொடுத்த பணம், அந்த பணம் எங்களுக்கு வேணும். எப்பவுமே சொல்லி இருக்கக்கூடிய மக்களுக்கு போனா பரவாயில்லைங்க. நீங்க எப்பவுமே சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு விஷயம். உங்க நேரத்துல தலையிட்டு என்னாலே குறுக்கிட்டு கத்த முடியும், பேச முடியும். ஒரு வாதம் வைக்கிற போது ஒரு முதலில் சுருக்கம் என்றால் வாதத்தை வைக்க விடுங்க. நான் கத்துவேன். எனக்கும் நாகரிகம் பேச தெரியும். உங்களுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்கின்றது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். உங்க சொல்லுங்க. அதாவது அண்ணா, நீங்கள் சொல்லுங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, எத்தனை லட்சம் கோடி கமலஹாசன் திரு கமலஹாசன் அவர்கள் படம் பார்த்திருக்கிறீங்களா? படம் பார்த்த மாதிரி எத்தனை லட்சம் கோடி கடன் சொல்லுங்க. நீங்க நீங்க திரு கமலஹாசன் படத்தை பார்த்துட்டு வெளியே கேட்டா படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா கதையை கேட்டா சொல்ல தெரியாது. நான் கேட்டது மோடி வாங்கின கடன் எவ்வளவு? நான் கேட்டது மோடி வாங்கின கடன் எவ்வளவு? மோடி வாங்கின கேட்டீங்க 100 லட்சம் கோடி கடன் எங்க போச்சு? மத்திய அரசாங்கத்தினுடைய வருமானத்திலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிதி இருக்கின்றதே. ஒவ்வொரு தடவையும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ குஜராத்துக்கு தனியாக நிதி ஒதுக்கியது போல எப்பவுமே ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள். அது உண்மை இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இல்ல அதாவது 18% ஒட்டுமொத்த வருமானத்துல 18% நம்மை விட 2 மடங்கு எம்பிக்கள், 2 மடங்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச 80 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 18% முடிச்சிடுறேன், 18% கொடுக்கின்றார்கள். எவ்வளவு வரி விட்டாங்க? உத்தரப்பிரதேசம் எவ்வளவு வரியா கட்டுச்சு? எல்லாம் கரெக்டா சொல்றேன். உத்தரப்பிரதேச வரி எவ்வளவு கட்டுச்சு? சொல்லுங்க. இருங்க 1,83,237 கோடியில 18% கொடுத்திருக்கின்றார்கள்.
இரண்டாவது உத்தரப்பிரதேச கட்டண வரி எவ்வளவு? இரண்டாவது யாருக்கு தெரியுங்களா? குஜராத்துக்கு பிடிக்கல. உத்தரப்பிரதேச கட்டண வரி எவ்வளவு சார்? ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். நாம் இல்ல காத்துருங்க. இரண்டாவது அதிகமாக காத்துருங்க. நான் பேச விட்டுறேன். வரி எவ்வளவு கொடுங்க. காத்துருங்க. வரி எவ்வளவு? இதைத்தான் சொல்லி இருக்கிறேங்க. அனுமதிங்க. அப்படி நீங்க வந்து பிரிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு தமிழகத்துல சென்னையும் கொங்கு மண்டலம் தான் அதிக வரி செலுத்துது. பார்க்கலாமா? நான் சொல்லவா? இல்ல வாங்க. இல்ல அப்படி பார்த்தா ராமநாதபுரத்துக்கு உங்களுக்கு நான் ஏன் கொடுக்க நான் கேள்வி கேட்டு என்ன பண்ணுவீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல ராஜீவ் காந்தி, ஏபி முருகானந்தம் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கான பதில வச்சிருங்க. ஏதோ குஜராத்துக்கு அதிகமாக நிதி கொடுப்பார்கள் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு வாதங்கள் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் வைக்கின்றது. அதனுடைய தவறான விஷயம் அப்படிங்கிற புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன். உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு இரண்டாவது நாம் நிதி அதிகமாக கொடுக்கக்கூடியது அதனால மத்திய அரசனுடைய வருமானத்திலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயத்துல இரண்டாவது கொடுக்கக்கூடிய மாநிலம் பீகார். அங்க பீகாரில் என்ன பிஜேபி ஆட்சியா இருக்கின்றது கிடையாது. புரிதல் இல்லாம நீங்க தவறான புள்ளி விவரங்கள் வைக்கிறீங்கல்ல. அதாவது வந்து குஜராத்துக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்கல்ல, அதுதான் கிடையாது. இரண்டாவது பீகார், மூன்றாவது மத்திய பிரதேசம், அங்கேயும் 40 சீட்டு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், நாலாவது அதிகமாக நிதி கொடுக்கக்கூடியது பகிர்ந்தளிக்கக்கூடியது மேற்கு வங்கம். சரி, குஜராத்துக்கு குஜராத்துக்கு ஏழாவது இடம் தான் குஜராத். ரொம்ப போக வேண்டாம். கருத்துக்கு கருத்தாவாங்க. ராஜீவ் வாதமே தவறு. அதே போல கம்யூனிஸ்ட் சகோதரருக்கு மட்டும் ஒண்ணு இல்ல. ஏபி முருகானந்தம் எனக்கு டைம் இல்ல, காத்துருங்க. அகழ்வாராய்ச்சியை பத்தி சொன்னாரு. உண்மைதான், எங்களுடைய தலைவர் முக்கியமான அகழ்வாராய்ச்சியில இறங்கி இருக்கின்றால். அதனாலதான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ராஜீவ் காந்தி கத்துறேன். மாநில உரிமை மீட்டதா திமுகங்கிறாங்க. இந்தி எதிர்த்து போரிட்ட போது இந்தி படிச்சா எல்லாம் வேலை கிடைக்கும், திமுக காரங்க கெடுக்கிறாங்கன்னு வாத வச்சாங்க. இங்க உட்கார்ந்து கூட்டத்துல யாராவது ஒருத்தங்க யாருமே இந்தி படிக்கல. ஆனா இந்த ஊர்ல சேலத்துக்காரங்க யாராவது நான் பீகாருக்கு பிழைக்க போறேன், யூபிக்கு பிழைக்க போறேன் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? ஆனா யூபி பீகார்ல நீங்க இந்தி படிச்சு வரலையா? தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஹைதராபாத் எவ்வளவு பேர் பிழைக்கிறாங்க? ஒரு நிமிஷம். ஹைதராபாத் தெலுங்கு சார், ஹைதராபாத் தெலுங்கு சார். நான் கேட்ட கேள்வி யூபி பீகார்ல இருந்து எத்தனை பேர் இங்கே வர்றாங்க? முதலமைச்சர் கேட்ட கேள்வி சார். அறிவிச்சிருங்க. கேட்ட கேள்வி இந்தி படிச்சா நாடு வளருமா? இழுத்து பூட்டிட்டு போயிடும். நான் கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி மற்றவர்களுக்கான நேரம். மதுக்கூர் ராமலிங்கம். நான் கொடுத்த பதில் ரொம்ப சிம்பிள் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த பிற மாநிலத்தில் யாருமே தேவையா எங்க நாடு மூடிடுறோம்னு சொல்லி வெளியே இந்தியா எங்க நாடு விவசாயம் கூட செய்ய முடியாது. நிலைமை என்ன தெரியுமா? சரி, ஏபி ராமலிங்கம் விழுந்து கிடக்கிறாங்க. ஏபி முருகானந்தம் காத்துறீங்க. கொண்டு வந்து நின்னீங்க. ஏபி முருகானந்தம் கொஞ்சம் ஒத்துழைங்க. ராஜீவ் காந்தி ஒத்துழைங்க. எல்லாருக்குமாக நான் பகிர்ந்து சொல்லிடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் வேணாலும் கேட்ட முழுவதும் இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள யாரு எங்க வேணாலும் போகலாம். நாங்க கேட்டது இந்தி படிச்சா முன்னேறலாம் நீங்க சொன்னீங்க. இந்தி படிச்ச என்னுடைய யூபி பீகார் சகோதரர்கள் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி அதிகமா படையெடுக்கிறாங்க? அதாவது முதல் எஜுகேஷன் பாலிசி, இரண்டாவது எஜுகேஷன் பாலிசி, மூணாவது எஜுகேஷன் பாலிசி, இது எல்லாத்துலயுமே காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதுல இந்தி ஒரு கட்டாயமா இருக்கணும்னு இருந்தது. 10 ஆண்டு காலம். ஒரு நிமிஷம். பேசின பிறகு நான் கொடுக்கிறேன், டைம் கொடுக்கிறேன். ஜேவிசி இல்ல இருங்க. அதுக்கப்புறம் மதுக்கூர் ராமலிங்கம் நீங்க பேசுங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு வரும்போது அதுல இந்தி திணிப்புன்னு இந்திங்கிற வார்த்தை 3 இடத்துல இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த வார்த்தைகள்லாம் 30 இடங்களுக்கு மேல இருக்கு. டாக்குமெண்ட படிச்சுட்டு வாங்க.
இந்தியை இல்ல இல்ல அதுக்கு மதுக்கூர் இல்ல, 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 முருகன். நான் ஒரு கேள்வி அரசியல் சட்டத்துல இல்ல அரசியல் சட்டத்துல பாரத் வார்த்தை ஒரே இடத்துல இருக்கு. அரசியல் சட்டத்துல இந்திய திணிக்கிறதுங்கிறது இந்தியா பாரத் ஒரே வார்த்தை இருக்கு. இந்தியாங்கிற வார்த்தை 1003 இடத்துல இருக்கு. ஒரு நிமிஷம். ஒரே இடத்துல இருக்க பாரத் பெருசா, 1003 இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா பெருசா? சொல்லுங்க. இல்ல 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 நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க நான் வரேன், நான் மீட்டு வரேன். நான் சொல்லிடுறேன். ஸ்டாலின் முதலமைச்சர் பாரத பிரதமர்னு திருச்சியில முக ஸ்டாலின் சொன்னாரு. இல்ல, பாரதத்தை நாங்க நேசிக்கிறோம். ஆனா நாட்டின் பேரை பாரதமாக்காதீங்க. அது இந்தியா. நாட்டின் பேர் இந்தியா. பாரதத்தை நேசிக்கிறோம். ஐயா, இருங்க, ஒரு நிமிஷம். அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க. அவங்களுக்கான உரிமையை கொடுங்க. ரெண்டு கேள்வி நான் கேக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், முருகானந்தம் அமைச்சர்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் கல்வி நிலையம் ஒத்துழைப்பு கொடுங்க. சரி, ஓகே. அவர்கள் தான் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். மோடி ஏன் கல்வியை வித்தாரு? அண்ணா, ஒரு நிமிஷம் எனக்கு 10 நுழைவுத்த நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு 68,000 கோடி ஊழல் இன்னைக்கு நீட்ல ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க அமைச்சர்கள் 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டுக்கு 68,000 கோடி ஊழல். அவருக்கான உரிமையை கொடுங்க. நிறுவனங்கள் முருகானந்தம், முதல் 10 நிறுவனம் நீங்க தான். ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து அவர்கள் தான் கூட்டிட்டு அதுக்கு ராமலிங்கம் நான் ஒரே ஒரு இல்ல அண்ணன் முருகானந்தத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்க போறேன். வேற ஒண்ணும் இல்ல. கேட்டதுக்கு நான் பதில் காத்துருங்க. அவரை போய் இல்ல, பேசுங்க. மணிப்பூர் அண்ணா, நீங்க கேட்காத கேள்வி எப்படின்னா பதில் சொல்லுவீங்க? அண்ணா, அண்ணா, பாருங்க. கேட்ட பிறகு பதில் சொல்லுங்க. மணிப்பூர் எனக்கு சம்பவத்தை தெரிஞ்சு சொன்னீங்க. உலகத்திலேயே கேட்காத கேள்விக்கு பதில் சொன்ன ஒரே ஆள் நீங்க தாங்க. அண்ணா, கேட்டுறேங்கிற நீங்க கேட்டீங்க மணிப்பூரை இல்ல, அவர் பத்தி பேசுறீங்க. பேசட்டும். முருகானந்தம் அதுக்கு சார். நான் பதில் சொல்லி மணிப்பூரை முருகானந்தம் பத்தி சார், பேசுறீங்க. நீங்க என்ன நெறிப்படுத்த அனுமதிக்கவே மாட்டீங்க. தோழர்களுக்கு ஒரே அவர் ஒரு 2 கேள்வி பேருக்கான உரிமையை கொடுங்க. கேட்சி வேங்கை முருகானந்தம் சார். பேசி இருக்கின்றீர்களா? முருகானந்தம் திரு முருகானந்தம் அவர்களே, எங்க விநாயகரை பத்தி பேசிருக்கீங்களா? எங்க காளியை பத்தி பேசிக்கலாம். எல்லா ராமர் தானே. எல்லா ராமர் தானே. இங்க எங்க கடவுளை பத்தி பேசிருக்கீங்களா என்னைக்காவது? உண்மையாலுமே மனசாட்சியோட திரு முருகானந்தம் போராட்டம் நடத்தி திரு முருகானந்தம் அவர்களே, காத்துருங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் காத்துருங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. திரு முருகானந்தம் அவர்களே, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் மற்றவர்களும் பேச முடியும். உங்கள்கிட்ட தாழ்மையான கோரிக்கை. மதுக்கூர் ராமலிங்கம். நான் சொல்றேன். இல்ல ஒண்ணும் இல்ல. இருங்க நீங்க இருங்க. அவங்க பேசாம இருந்தா நீங்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம். அண்ணன் சொன்னாங்கல்ல, குஜராத்துக்கு நாங்க ஒண்ணும் கொடுக்கல. அதுக்கு முன்னால் அண்ணன் ஸ்ரீராம் சொன்னார், அங்க அறிவிச்சதாதுன்னு அறிவிச்ச உடனேயே அண்ணாமலை தான் தஞ்சாவூர்ல உண்ணாவிரதம் இருந்தார். அதான் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் நான் ஒரு கன்னடியன் என்று பேசிய காணொளியும் இங்கே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் அங்க போன உடனே தமிழன் இல்ல கன்னடியன் சொன்னது. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து அந்த எல்லா உரிமையும் இருக்கு. அவர் கர்நாடகா போனா கன்னடியன், தமிழ்நாடு வந்தா தமிழர். மனசாட்சியோட சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இப்போ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள். ஒரு போராட்டம் நடத்தி இருப்பீர்களா? ஐயா, வேங்கை வயல் ஐயா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சீங்களா? சரி, நீங்க போராடினீங்களா? வேங்கை வயலுக்கு நீங்க போராடினீங்களா? நாங்க குரல் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். சொல்றேன். ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய நிலைமை என்னது? முருகானந்தம் அவர்களே, போராடி கொண்டு இருக்கின்றார்கள். நீங்க நான் கேட்கிறேன், மாட்டுக்கறியை திங்கிறார்கள் என்று பட்டியல மக்கள் அடித்துக் கொள்வீங்க. நான் ஊராட்சி ஓனாக கவலைப்பட வேணாம். தெரியுங்களா? இருங்க ஊராட்சி மன்ற தலைவரை பத்தி கேட்கிறீங்களே, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஏன் நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்படவில்லை? ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜனாதிபதியை நீயே கூப்பிடல. ஜனநாயக ஏன் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் நாட்டினுடைய ஜனாதிபதி செல்லவில்லை என்பதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு வேங்க வேலையை பட்டியலிடத்தையும் பேசலாம். ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அனுமதி கொடுக்கலையே. அவர்கள் பதவியேற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு ஆனந்தி பண்ண உள்ள ராமர் கோயிலுக்கு விடல. இங்க குடியரசுத் தலைவருக்கு தீட்டு. அதான் நாடு. குஜராத்ல உலகத்தின் மிகப்பெரிய வைரச் சந்தையை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். நான் கேட்கிற கேள்வி, மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்த கல்லை எப்போது எடுத்து வைப்பீர்கள் என்று தயவு செய்து ஸ்ரீராம் பதில் சொல்லுங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது இந்த அரசாங்கம் ஒவ்வொரு கோயிலுக்கு மசூதியா தோண்டிட்டு இருக்காங்கன்றீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா யாரு அந்த இடத்துல கோயில் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொன்னவர் யாருன்னு தெரியுமா? பார்க்க சொன்னவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா.
யாருக்கிட்ட அதே ஒரு சங்கர் தயாள் நிமிஷம் சர்மா தான். ஒரு நிமிஷம் கேளுங்க. அதே ஒரு நிமிஷம் சங்கர் தயாள் கேளுங்க. சர்மா தான் கேளுங்க. மசூதியை இடித்த பொழுது இரு. காட்டு மிராண்டித்தனம் என்று கண்டித்தவர் அதே சங்கர் தயாள் சர்மா. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். பாபர் மசூதியை இடித்த ஒரு பொழுது நிமிஷம். நீங்க அன்றைய பேசும்போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா. அவர் சுப்ரீம் கோர்ட்ட கேட்டார். சுப்ரீம் கோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணணும் பாருங்க. அலகாபாத் ஹைகோர்ட் ஏஎஸ்ஐ அப்பாயிண்ட் பண்ணிச்சு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதனுடைய ஹெட் கே முகமது. அதே மாதிரி இன்றைக்கும் மற்ற அனைத்து ஞானவாப்பியா இருக்கட்டும், மதுராவா இருக்கட்டும், சொல்றது யாரு? சுப்ரீம் கோர்ட் இல்லனா அந்தந்த கோர்ட். அதே மாதிரி அண்ணா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பேசுறாங்க. கோர்ட்ல கொள்கையை மாத்துங்க, கோர்ட்ல வேண்டப்பட்டால போடாதீங்க, கொள்கையை மாத்துங்க. ஏங்க 70 ஆண்டு கால விடுதலை இந்தியால இதுவரைக்கும் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியில எத்தனை பிற்படுத்தப்பட்டவர், எத்தனை ஒடுக்கப்பட்டவங்க லிஸ்ட் போடுங்க பாப்போம். ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சதாசிவம், ஒரே ஒடுக்கப்பட்டவங்க. பட்டியல் போடுங்க, உங்களுடைய பட்டியல் போடுங்க, உங்க பட்டியல் போடுங்க. 70 ஆண்டு இந்தியால எத்தனை பிற்படுத்தப்பட்ட நீதிபதியானவர் பட்டியல் போடுங்க. மந்திரி சபையில எவ்வளவு பட்டியல் எனத்தையும் நான் சொல்றேங்க, நான் சொல்றேங்க, நான் சொல்றேங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில், கேட்ட கேள்விக்கு பதில். ஒட்டுமொத்த தலைமை நீதிபதிகள் இந்தியாவில் 50 பேர்ல ஒரே ஒரு இடைவேளை எடுத்துக்க போறோம். மத்தெல்லாம் பிராமணர்கள். காத்துருங்க சரி, காத்துருங்க உச்சபட்ச பதவி முருகானந்தம், காத்துருங்க ஒரு இடைவேளைக்கான காத்துருங்க முருகானந்தம், நம்ம பேசலாம். தலைமை பொறுப்புல இடைவேளைக்கு பிறகு சவால் பட்டியலத்தை சேர்ந்தவரை சொல்றேன். தலைமை பொறுப்புல பட்டியலத்தை கொண்டு போறது முக்கியம் இல்ல. பட்டியலத்துக்காரன கோயிலுக்கு விட்டமா, சரி காத்துருங்க ஜனாதிபதி ஆட்சி முக்கியம் இல்ல. ரெண்டு பேருமே காத்துருங்க. அதுதான் கேள்வி. சரி காத்துருங்க. சார், நீங்க பேசுறது யாருக்குமே கேட்காது. பார்வையாளர்கள் அமைதி காக்கணும், அன்போடு வேண்டுகிறோம். பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. இதான் கடைசி சுற்று, அமைதியா இருங்க. அமைதி அமைதியா இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். பார்வையாளர்கள் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். விருந்தினர்களுக்கான நேரம் நம்ம தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். தனியரசு பேசலாம். நம்ம எல்லாரும் அமைதியா இருங்க. காவலர்கள் அவங்களை அமைதிப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க. பேசலாம். தனியரசு கொஞ்சம் உட்காருங்க. நம்ம விவாதத்தை தொடரலாம். தனியரசு மாநில உரிமைதான் பேசுங்க. தனியரசு. தாய் தமிழ்நாட்டில் 6 அரசியல் கட்சிகள் கலந்திருக்கிற இந்த விவாத நிகழ்ச்சியிலே மாநில உரிமைதான் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற கருத்துகளை தந்திருக்கிறது. இப்ப ஜெயராமன் எங்க முருகானந்தம் கேட்டாங்க, பொது உடைமை இயக்கங்களுடைய தாழ்ச்சி குறித்து கேட்டார். பொது உடைமை இயக்கத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? பொது உடைமை இயக்கம் என்பது பாட்டாளிகளினுடைய உரிமைகளுக்காக, உழைப்பாளி மக்களினுடைய உரிமைகளுக்காக, ஜனநாயகத்தின் சுதந்திரத்தினுடைய உரிமைகளுக்காக போராடிய இயக்கம் பொது உடைமை இயக்கம். அதே மாதிரி திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் மக்களை பண்படுத்தி இருக்கிறது. அது மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக முழக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த மாநில உரிமையை நாம் பாதுகாத்து இந்தியா இப்ப வளமான தமிழகம், வலிமையான பாரதம் எங்க யுவராஜ் சொன்னாங்க. ஆனால் வளமான தமிழ்நாட்டுக்கான உரிமையை மைய அரசு பறித்துக் கொண்டால், ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டால் வளமான தமிழகத்தை நாம் எப்படி உருவாக்க முடியும் என்பதுதான் கேள்வி. யுவராஜா சொல்லுங்க. என்னுடைய ஒரு 3 விஷயம் சொல்லி நிறைவு கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தமிழக அரசினுடைய, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த 3 ஆண்டுகள்ல நிர்வாகத்தில் எவ்வளவு குறைபாடு இருக்க சொல்லி முடிச்சுக்கிறேன். 2011 பேசி முடிச்சிடறேன். 2011 கலைஞர்கள் ஆட்சியை விட்டு போகும் பொழுது 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. 10 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தார்கள். 4 லட்சம் கோடி இல்ல 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு. அந்த 4.5 லட்சம் கோடி எப்படி வந்துச்சுன்னா, கொரோனா காலகட்டத்தில் எங்கேயும் வரி வாங்க முடியல, சம்பளம் கொடுத்தாங்க. மோடி அரசு கொடுத்திருக்கலாமே. மோடி அரசு கொடுத்திருக்கலாம். மோடி அரசு எடப்பாடி கேட்டாரு கொடுக்கல. இல்ல மோடி எடப்பாடி கேட்டாரு கொடுக்கல. நாங்க போராடின கொடுக்க இல்ல 10 ஆண்டுகள்ல
எதுவுமே நீங்க செய்யல. நம்ம சகோதரர் ஒரு நிமிஷம். காத்திருங்க. 10 ஆண்டுகள்ல பதிவு செய்யட்டும். 4 கோடி கடன் வாங்கினார் எடப்பாடி வாங்கினாரு. ஆனா 3 வருஷத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் 6.8 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காரு. அத முதல்ல நினைச்சுங்க. வாங்கி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. யாருங்க? மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு 6000 ரூபாய் கொரோனா சென்னை வெள்ளத்துக்கோ தூத்துக்குடி வெள்ளத்துக்கோ நயா பைசா கொடுக்கல. ஆனா 6000 ரூபாய் எங்க தலைய கொடுத்திருக்காரு. 2 வருஷம் 1000 ரூபாய் பணம் தர கிடையாது. வெறும் 2 மாசமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரீங்க. கொரோனா காலகட்டத்தில் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 100 லட்சம் கோடி 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த கோடி வாங்குறாங்க. 100 லட்சம் கோடி போடி வாங்குறாங்க. இன்றைக்கு உரிமை பேசுறாங்க. இல்ல இல்ல மாநில அரசு போட்ட 1000 ரூபாயில ஒரே நிமிஷம். மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு புடிச்சது இதே உங்க ஒன்றிய அரசு மந்திராதீங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க. இன்றைக்கு இல்ல இன்னும் 2 கருத்து, ஒரு கருத்து சொன்ன 2 கருத்து சுருக்கமா இன்றைக்கு ராஜீவ் காந்தி சொல்றாரு. ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கு மூப்பனார் ஆரம்பிச்சார்ல, அதாவது எல்லா நிறுவனங்களையும் ஆரம்பிச்சாரு. இந்துஸ்தான் பிலிம்ஸ் தான் மூப்பனார் கூட்டணி சேர்ந்து காமராஜர் ஆரம்பிச்சாங்கல்ல, அதெல்லாம் ஏன் மோடி வித்தாருன்னு கேட்டீங்களா? ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். ஏன் எல்லாத்தையும் வித்தாரு? இன்றைக்கு ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து வடநாட்டுக்கு வேலைக்கு போலன்னு சொல்றாரு. இன்னொரு துபாய் எல்லாம் போய் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கான தமிழர்கள் போய் துபாய்க்கு தான் போனாங்க. அதுக்கு காரணம் யாரு? யூபிக்கு போல. ஒரே யூபிக்கு போல. நான் கேட்ட கேள்வி இந்த மண்ணு சேலத்துல சுருக்கமா வாங்க எல்லாரும். கொண்டு வந்தது யாரு? பெருந்தலைவர் காமராஜர். அதை விற்கப்பட்ட யாரு? விற்கப்பட்ட யாரு? மோடி தானே. விற்கப்பட்டது மோடி தானே. ஒரே நிமிஷம். விற்கப்பட்டது மோடி தானே. வந்தப்ப ட்ரெயின்ல வந்திருப்பீங்க. சரி, கடைசியா இறுதியா சொல்றேன். சுருக்கமா இன்றைக்கு இந்த உரிமை பத்தி பேச வர்றீங்க. சரி, மத்திய அரசு உரிமை தரலைங்கிறீங்க. இன்று இத்தனை மகளிர் இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கறாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். சுருக்கமா இப்ப சேலத்தில் நடந்த மாநாட்டுல எத்தனை பெண்களை மேடல இளைஞரணி மாநாடுங்கிறது. அது இளைஞரணி மாநாடுங்க. அது இளைஞரணி மாநாடுங்க. மகளிரணி மாநாட்டுல ஆண்களுக்கு வந்து தப்புங்களா? சரிங்க. இளைஞரணி மாநாட்டுல பெண்களுக்கு வந்து என்ன தப்பு இருக்க போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். இளைஞரணி மாநாடு. இன்னொன்னு இளைஞரணி மாநாடு. ஒண்ணு ராமர் கோயிலுக்குல இவராது நீங்க ஒண்ணு செய்யுங்க. இல்ல இல்ல ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு நிர்வாகி தர மாட்டாங்க. ராஜீவ் காந்தி குழுதா போராடுறாங்க. ராமர் கோயிலுக்கு நிர்வாகி தர மாட்டாங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. இவராது நிர்வாகி தர மாட்டாங்க. இல்ல இல்ல எல்லாரும் சுருக்கமா ராமர் கோயிலுக்கு எதுக்கு நிர்வாகி தர மாட்டாங்க? இன்னைக்கு பாஜக தலைவர்கள் அந்தந்த மாநிலத்துல போய் இருந்தாங்க. நிர்வாகி தர மாட்டாங்க. ஏன் குடியரசு விடல? ஏன் குடியரசு விடல? எந்த தலைவர்? அது தீட்டு, இது உரிமை. அப்படி கிடையாது. ராமர் கோயிலுக்கு குடியரசு விடாது தீட்டு. நீ சொல்லி கொடுத்த தீட்டு. நிர்வாகி தர மாட்டாங்க. தீட்டு. நீங்க உங்க மேயர் பிரியா அவர்கள் என்ன மரியாதை தரீங்கன்னு தமிழ்நாடு மக்கள் ஒரே ஒரு கேள்வி. சென்னையுடைய முதல் பெண் மேயர். சென்னையுடைய முதல் பெண் மேயர். சென்னையுடைய முதல் பெண் மேயர். ஒடுக்கப்பட்ட சமூக முதல் பெண் மேயர் தங்கை பிரியா. வணக்கத்துக்குரிய மேயர். நீங்க முதல்ல வந்து அதிகார பகிர்வு திராவிட முன்னேற்ற நான் உண்மையா ஒண்ணு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். மக்களை ஏமாத்த வைத்திருந்தீர்கள் என்று இல்ல இல்ல சென்னை மேயர் எந்த அளவுக்கு அறியாமையில இருந்தார்கள் என்று சொன்னால் வந்து சொல்லுகின்றார்கள். மழை ஊத்தி தட்டுது. ஓகே, அடுத்தது வடிகால் விஷயத்துல சரி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காது. நீங்க நீங்களா வச்சிருந்தீங்க. நீங்க 80 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு, அதனால தண்ணி நிச்சு. 80 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்ல வேண்டியது யாரு? இந்த நாட்டினுடைய மழை பெய்யும் சொல்ல வேண்டியது யாரு? 80 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்ல இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். உங்க அதிகாரி சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். இதே சேலத்துல மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க இடி, அமலாக்கத்துறை, அதானி கிட்ட போக முடியாத அமலாக்கத்துறை சேலத்துக்கிட்ட 2 விவசாயிக்கு அனுப்புனது யாரு? அதானி கிட்ட போகாத அமலாக்கத்துறை சேலத்துல 2 அப்பாவி விவசாயிக்கு உங்க அமலாக்கத்துறை அனுப்புனது யாரு? அதானியை பத்தி நீங்க பேசுங்க. பாத்தீங்களா? நிறைவு கருத்து முடிக்க போறோம். ஜேவிசி சுருக்கமா சுருக்கமா ஜேவிசி ஸ்ரீராம் சுருக்கமா அதானி வேணாம். ஜேவிசி ஸ்ரீராம் சுருக்கமா சொல்லுங்க. காத்திருக்க. ஜேவிசி ஸ்ரீராம் ஜேவிசி ஸ்ரீராம் மாதிரி அதானி கிட்ட நாட்டை விற்க மாட்டேன், அதை மறந்துடாதீங்க. ஜேவிசி ஸ்ரீராம் சுருக்கமா, டைம் இல்ல. திராவிட முன்னேற்ற மக்கள் சரி, ஜேவிசி ஸ்ரீராம் உங்க நேரத்தை எடுத்துக்கிட்டார். உங்க நேரத்தை எடுத்துக்கிட்டார். அதிகமா வாங்குறது பாப்போம். தேர்தல் பத்திரத்துல அதிகமா வாங்குறது நீங்க தான். நன்றி.
நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான நேரம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாநகராட்சி பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரவொலிகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.